குலதெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? குலதெய்வம் என்பது ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வழிவந்த தெய்வமாகும். இது குடும்ப பாதுகாப்பிற்கும் வளத்திற்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குலதெய்வத்தை சரியாக வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு தினசரி வழிபாடு அன்று காலை அல்லது மாலை வீட்டில் இருக்கும் குலதெய்வ படத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். மஞ்சள், விபூதி, குங்குமம் வைத்து நன்றியுடன் பூஜை செய்யலாம். குலதெய்வ மந்திரம் அல்லது அந்த தெய்வத்திற்குரிய ஸ்லோகங்களை ஜெபிக்கலாம். இரண்டாம் வாரந்தோறும் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லது சந்திர அஷ்டமி, அமாவாசை நாளில் சிறப்பு பூஜை செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து குலதெய்வத்தை நினைத்து வழிபட வேண்டும். குடும்ப நலனுக்காக வெள்ளப்பொங்கல் அல்லது சிறப்பு நைவேத்தியம் செய்யலாம். மூன்றாவது வருடந்தோறும் கோவில் தரிசனம் வருடத்தில் குறைந்தபட்சம் ஒரு முறை குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது அவசியம். அபிஷேகம், அர்ச்சனை, தீபாராதனை, அன்னதானம் போன்றவை செய்யலாம். குலதெய்வ வழிபாட்டிற்கு பிறகு மண் விளக்கேற்றி அக்கோவிலில் உள்ள மற்ற தெய்வங்களையும் வணங்கலாம். நான்காவது பித்ரு வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு. குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாட்டுடன் இணைந்துள்ளது. பித்ரு தோஷம் நீங்க மாதம் ஒரு முறை அமாவாசை அல்லது பித்ரு பூஜை செய்யலாம். திருப்பதி, காசி, ராமேஸ்வரம், கங்கை கோவில்களில் திதி தர்ப்பணம் செய்யலாம். குலதெய்வ வழிபாடு செய்தால் என்ன பலன்கள்? குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஒற்றுமை ஏற்படும். வெற்றியடைந்த வாழ்க்கை, பணவரவு மற்றும் நல்ல பிள்ளை பயன் கிடைக்கும். பாதக சக்திகள் நீங்கி குடும்பத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சந்ததி பிரச்சனை, திருமண தடை நீங்கும். குலதெய்வம் வாழ்வின் அடையாளம். அதனால் நம் முன்னோர்களின் வழியை தொடர்ந்து அவர்களின் ஆசியால் வாழ்வில் முன்னேறலாம்.